தேமுதிகவுடன் தொடர்ந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக கூறிய திமுக தலைவர் கருணாநிதி விரைவில் திமுக கூட்டணியில் தேமுதிக இணையும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஆனால் திமுகவுடன் விஜயகாந்த் இணைவதற்கு வாய்ப்பில்லை என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பதிலடி கொடுத்துள்ளார். திராவிட கட்சிகளுடன் கூட்டணி இல்லை என்று தேமுதிக தெரிவித்த பிறகும் அக்கட்சியுடன் கூட்டணி குறித்து நம்பிக்கையுடன் இருப்பதாக கருணாநிதி கூறியிருப்பது திமுகவின் பலவீனத்தை காட்டுவதாக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். எப்போது சொல்ல முடியாது. வரலாம் சொல்லியிருக்காரு கூட தொலைக்காட்சியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோடு விஜயகாந்தோடு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருக்கிறது, விரைவில் அவர் வந்து விடுவார். ஏன்னா ஏற்கனவே ஒரு வாழைப்பழம் பலாப்பழம் கதையில மாட்டி பாடா படுறீங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு. பெரிய ராஜதந்திரிங்க, மாக்கியவெல்லி சாணக்கியன் படிச்சவர் அவர். எப்படி காய எங்க நேரத்துல எவனை காலி பண்ணலான்னு. இப்ப எனக்கு என்ன வருத்தமா இருக்குன்னா, அந்த வாழைப்பழத்தை சொல்லி முருகனுக்கு ஒரு பழம் புராணத்துல, கவுண்டமணி செந்திலுக்கு ஒரு படம், அடுத்த அண்ணன் கலைஞருக்கு ஒரு படம்னு வாட்ஸ்அப்ல போட்டு இருக்கிறாங்க. பழம் காயாக இருக்கும் பொழுதே பழம் பழுத்து விட்டது, பாலில் விடுகிறது என்று சொன்னார். பழம் பழுத்து நாங்கள் திராவிட கட்சிகளோடு கூட்டணி அமைக்கப் போவதில்லை என்று கடுமையாக விமர்சனமும் செய்தாகிவிட்டது. கடுமையான விமர்சனமும் செய்த பின்பும் இன்னும் பழம் அதிகமாக பழுக்கும், பாலில் விழும் என்று அவர் நினைத்துக் கொண்டிருப்பது ஒரு சரியான அணுகுமுறை அல்ல. இவ்வளவு விமர்சனத்திற்கு பின்பும் அவர்கள் சகோதரர் விஜயகாந்த் அவர்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறோம், அவர்களை அழைக்கிறோம் என்று சொன்னால் எந்த அளவிற்கு அந்த கூட்டணி பலவீனமாக இருக்கிறது என்பது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது.